Hi students, today we are going to evaluate Unit 1 Measurement, 9th standard first lesson, Unit 1 Measurement, Concept Map. இதில் என்ன படிக்க வேண்டியது இருக்குது இந்த லெசனில் SI system, fundamental units, derived units, rules and conventions for writing units, physical quantities divided into two, fundamental quantities and derived quantities, then measuring instruments, vernier caliper, screw gauge, then spring balance, common balance, digital balance, vernier, digital vernier. Okay. First question, textbook exercise, first question. Choose the correct answer. Choose the correct one. Out of 4, which one is the correct one? 4 கொடுத்திருக்கு எது best correct answer? Millimeter, centimeter, meter, kilometer. Less than போட்டிருக்கு. That means wide part greater இல்லையா? Wide part greater. அப்போ millimeter விட centimeter greater, higher. Next centimeter விட meter. Next kilometer. இப்போ highest kilometer. இதில் மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா millimeter ஹையராக கூட. இப்போ இது ஆன்சர் மிஸ்டேக். இதில் பார்த்தீங்கன்னா millimeter ஹையராக கொடுத்துருக்கு. இப்படி ஆர்டர் மாற்றிடல, இது மிஸ்டேக்கு. இது அதே மாதிரி. ஓகே. ஸோ கரெக்ட் ஒன் வாட்? millimeter, less than centimeter, less than meter, less than kilometer. Less than means wide part is higher part. Okay. Reason என்ன? 10 millimeter is equal to 1 centimeter. 100 centimeter is equal to 1 meter. 1000 meter is equal to 1 meter. 1 kilometer. So which one is the higher one? 1 kilometer. Next அதை விட less 1 meter. Next அதை விட less 1 centimeter. Next அதை விட less millimeter. Clear? So this is the correct answer. Second question, rulers, measuring tapes and meter scales are used to measure what? இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஓகே, ரூலர்ஸ், ரூலர்ஸ், அதே மாதிரி மெஷரிங் டேப்ஸ், தென் திஸ் இஸ் மீட்டர் ஸ்கேல். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மெஷரிங் லெங்த் இல்லையா? லெங்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மெஷரிங் லெங்த். கிளியர்? Then 1 metric ton is equal to dash. 1 metric ton. 1 kilogram, 1000 gram. 1 quintal, 100 kilogram. 1 ton, 10 quintals. That is 1000 kg. Oh, okay. 1 metric ton means 10 quintal. 1 ton, 10 quintal. Okay. 1 ton, 10 quintal. That is 1 metric ton. Okay. So 1 quintal. Answer what? 1 quintal, 1 metric ton is equal to 10 quintals. Okay. 1 quintal. Metric in சொல்கிறது reason என்னன்னா 1000 kg ன்னு meaning. Okay. That is equal to 1000 kg. 1 metric ton is equal to 1000 kg. Metric என்ன 1000 kg. That is 10 quintals. Answer what? 10 quintals. Clear? Which among the following is not a device to measure mass? இதில் 4 கொடுத்துருக்கு. இது எது மாஸ் மெஷர் பண்ண முடியாதது எது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ப்ரிங் பேலன்ஸு, இது வந்து பீம் பேலன்ஸ், நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் பேலன்ஸ், நெக்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் பேலன்ஸ். இதில் எல்லாம் மாஸ் மெஷர் பண்ண முடியும். ஓகே. ஆனால் ஸ்ப்ரிங் பேலன்ஸில் மெஷர் பண்ணுறது மாஸ் கிடையாது. இதை யூஸ் பண்ணுறோம். எதை மெஷர் பண்ணுறோம்? வெயிட் மீன்ஸு ஃபோர்ஸு. ஓகே. ஒரு திங்ஸை இதே மாதிரி ஹேங் பண்ணும்போது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆன் இட். தட் இஸ் W is equal to mg. இப்போ நியூட்டனில் ஆன்சர் கிடைக்கும். ஓகே. 10 நியூட்டன் அதே மாதிரி. ஸோ இது மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு இல்லை, வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கான மிஷின் தான் ஸ்ப்ரிங் பேலன்ஸு. ஸோ கரெக்ட் ஆன்சர் வாட்? இட்ஸ் நாட் எ டிவைஸ். மெஷர் பண்ண முடியாது எந்த டிவைஸ்னால? ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னால. ஸோ ஆன்சர் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 2 ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். 1 மீட்டர் இஸ் தி யூனிட் ஆஃப் வாட்? லெங்த் இல்லையா? லெங்த் SI யூனிட் ஆஃப் லெங்த் இஸ் மீட்டர். இதெல்லாமே லெங்த் மெஷர் பண்ணக்கூடியதான். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டோமீட்டர், கிலோமீட்டர். ஓகே. அப்போ இதெல்லாமே லெங்த் மெஷர் பண்ணணும். மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மெஷரிங் லெங்த். கிளியர்? 1 கிலோகிராம் ஆஃப் ரைஸ் இஸ் வெய்டு பை. எது யூஸ் பண்ணி நம்மளை 1 கிலோகிராம் ரைஸ் வாங்கும்? காமன் பேலன்ஸே யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் டிஜிட்டல் பேலன்ஸ். நம்மளை ரேஷன் ஷாப்பில் போனால் இதே மாதிரி டிஜிட்டல் பேலன்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ காமன் பேலன்ஸ் ஆர் டிஜிட்டல் பேலன்ஸ். both are right. Third one, thickness of a cricket ball is measured by dash. ஒரு cricket ball என்னோட thickness means இங்கே யூஸ் மீன் பண்ணுறது என்னென்னா diameter. என்னோட diameter, outer diameter என்ன?
அதுக்கு எதை யூஸ் பண்ணுறோன்னா வெர்னியர் கேலிப்பர்ஸ். இதே மாதிரி இந்த லோயர் ஜா, இந்த ஜாக்குள்ளே கிரிக்கெட் பாலை வச்சுட்டு, இதே மாதிரி என்னுடைய மெயின் ஸ்கேல் ஒன்று இருக்குது, வெர்னியர் ஸ்கேல் ஒன்று இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எஸ்ஏ கொஸ்டினில். இந்த மெயின் ஸ்கேல் இதுக்குள்ளே வச்சு இந்த ஜாக்குள்ளே வச்சு மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்மளோட கிரிக்கெட் பாலோட டயமீட்டர் கண்டுபிடிக்கலாம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற திக்னஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கு, ஆக்சுவலி டயமீட்டர் தான். ஸோ யூஸிங் வெர்னியர் கேலிப்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் எ தின் வயர் இஸ் மெஷர்டு பை யூஸிங். ஒரு வயரோட ரொம்ப தின்னான வயராக இருந்தாலும் அதனுடைய ரேடியஸ் டயமீட்டர் கண்டுபிடிச்சி டிவைட் பை 2, தட் இஸ் ரேடியஸ். அது கண்டுபிடி யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் இட் இஸ் ஸ்க்ரூ கேஜ். ஆன்சர் ஸ்க்ரூ கேஜ் தான் ஸ்க்ரூ கேஜ். ஓகே, மைக்ரோமீட்டர் ரொம்ப லெஸ் தேன் மில்லிமீட்டர் அளவு கூட மெஷர் பண்ண முடியும். 0.01 millimeter மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸ்க்ரூ கேஜ். திஸ் டிவைஸ் இஸ் கால்டு வாட்? ஸ்க்ரூ கேஜ். Then fifth one, a physical balance measures small differences in mass up to 10 milligram. இதில் இருக்குது சின்ன 10 milligram வரை இருக்குது. அதெல்லாம் மெஷர் பண்ணால் ஃபிசிக்கல் பேலன்ஸில் தான் முடியும். ஓகே, 10 milligramனா அப்போ அதனுடைய லீஸ்ட் வேல்யூ. Roman letter 3, state whether true or false. If false, correct the statement. The SI unit of electric current is kilogram. Correcta? SI unit of electric current is ampere. ஓகே, கிலோகிராம் என்னோட யூனிட், மாஸோட யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். ஸோ எஸ்ஐ ஃபால்ஸ், ஆன்சர் ஃபால்ஸ். எஸ்ஐ யூனிட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். ஒரு சர்க்யூட் வழி கரண்ட் பாஸ் பண்ணும்போது அது இந்த அம்மீட்டர், இந்த டிவைஸ் இஸ் கால்ட் அம்மீட்டர். இதில் எவ்வளோ ஆம்பியர் கரண்ட்டு பாஸ் பண்ண அந்த குவான்டிட்டி மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் இது. இப்போது எலக்ட்ரிக் கரண்ட்டு எதில் மெஷர் பண்ணணும்னா ஆம்பியரில் நமக்கு வேல்யூ கிடைக்கும். 1 ஆம்பியர் கரண்ட் பாசிங் த்ரூ திஸ் சர்க்யூட் ஆர் 2 ஆம்பியர் கரண்ட் பாசிங் த்ரூ திஸ் சர்க்யூட். ஓகே, ஸோ 1 ஆம்பியர் மீன்ஸ் 1000 மில்லி ஆம்பியர். So SI unit of electric current is ampere. Small a, ampere is fundamental unit, physical quantity. Fundamental base. Next, a kilometer is one of the SI unit of measurement. SI unit of measurement. SI unit நமக்கு கிலோமீட்டர் இருக்கா? இல்லை, மீட்டர் தான் இருக்குது. ஸோ SI unit of length is meter, not kilometer. அப்போ SI unitல நம்ம யூஸ் பண்ணுறது மீட்டர் தான், கிலோமீட்டர் கிடையாது. கிளியர்? Then third, in everyday life we use the term weight instead of mass. கரெக்டு தானே? நம்மளோட மாஸ்ன்னு சொல்கிறோமா? 5 கிலோ அரிசின்னு சொல்லும்போது அங்கே மாஸ் எவ்வளோன்னு யாரும் கேட்குறதில்ல. வெயிட் என்ன இதுதானே? ஆக்சுவலி வெயிட்னா மீனிங் என்ன? இப்போ இது தூக்கி எடுக்கும்போது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்டானிட்டு W is equal to M into G, that is weight. ஆனால் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுற வேர்டு மாஸ்ன்னு யூஸ் பண்ணுறது கிடையாது, வெயிட்னு யூஸ் பண்ணுறோம். ட்ரூ. Then fourth question, a physical balance is more sensitive than a beam balance. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் ஃபிசிக்கல் பேலன்ஸ். நம்ம ஃபிசிக்ஸ் லேப்ல யூஸ் பண்ணுறோம். இல்லை அவ்வளோ அக்யூரஸியாக 10 மில்லிகிராம் கூட மெஷர் பண்ண முடியும். அப்போ இது ஃபிசிக்கல் பேலன்ஸ், இது பீம் பேலன்ஸ். ஆனால் இது ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா? கொஞ்சம் நம்மளை வந்து டில்ட் பண்ணியாலே ஆன்சர் வேரியேஷன் வரும். ஆனால் இது அப்படி கிடையாது, அக்யூரஸி கிடையாது இல்லையா அந்த அளவுக்கு. ஸோ ஆன்சர் ரைட், ட்ரூ. Then 1 Celsius degree is an interval of 1 Kelvin and 0 degree Celsius is 273.15 Kelvin. Correct. True. 1 Celsius இங்கே பாருங்கள், இதுதான் this is 0 degree 1 Celsius இங்கே சைடு 1 Celsiusனா இது மீனிங் என்ன? 273 274. 1 degree Celsius interval means 1 Kelvin மீனிங். கரெக்டு தானே? ஏன்னா 0 degree 10 degree Celsius. அப்போ 273 plus 10 283. இப்போ 1 degree Celsius means 1 Kelvin. அப்போ இன்டர்வல் கரெக்டு. தென் 0 degree Celsius is 0 degree Celsius. இந்த வேல்யூ என்ன? 273 Kelvin. ஸோ இது வந்து 0.15. நமக்கு மெஷர்மெண்ட் எடுக்க ஈஸியாக நம்ம 2.73 யூஸ் பண்ணுறோம், 273 யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ ரெண்டுமே கரெக்ட். 1 Celsius is an interval of 1 Kelvin. That is correct. And 0 degree Celsius is 273.15 Kelvin. That's also true. So correct. Then with the help of vernier caliper, we can have an accuracy of 0.1 m, 0.1 mm, millimeter. In accuracy, least value 0.1 mm. And with the screw gauge, we can have the accuracy of 0.01 mm. ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் வேல்யூவே least count, that is least value measured by this instrument, that is 0.01 centimeter. That means what? 0.1 millimeter. Correct. Then here screw gauge, that is micrometer. This accuracy is 0.01 millimeter. So both are right. 0.1 millimeter and 0.01 centimeter, both are right. Clear? True. Then match the following.
லெங்து ஆன்சர் மிஸ்டேக் கொடுத்துருக்கல லெங்து கெல்வின் மாஸ் மீட்டர் டைம் கிலோகிராம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு கரெக்ட் ஆன்சர் லெங்து மீட்டர் நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆல்ரெடி ஸ்டடிடு இங்கே 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது லெங்து மீட்டர் யூனிட் ஆஃப் மாஸ் கிலோகிராம் யூனிட் ஆஃப் டைம் செகண்ட் temperature Kelvin okay so this is the correct one. Then second question, screw gauge, vegetables, vernier caliper, coin, beam balance, gold ornament, digital balance, cricket ball. Screw gauge எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா காயினோட திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் அவுட் தி திக்னஸ் ஆஃப் அ காயின் யூஸிங் ஸ்க்ரூ கேஜ் ஓகே அவ்வளோ தின்னாக இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வெர்னியர் கேலிப்பர் கிரிக்கெட் பாலோட திக்னஸ் டயமீட்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக. பீம் பேலன்ஸ் வெஜிடபிள்ஸ் மெஷர் பண்ணுறது இல்லையா. தென் டிஜிட்டல் பேலன்ஸு கோல்டு ஆர்னமெண்ட் இதுதான் டிஜிட்டல் பேலன்ஸ் கோல்டு ஆர்னமெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கிளியர். தென் அசர்ஷன் அண்ட் ரீசன். The first question, the assertion. The scientifically correct expression is the mass of the bag is 10 kilogram. Scientifically நம்ம சொல்கிறது மாஸோட யூனிட் கிலோகிராம் கரெக்டாக. ஸோ the mass of the bag is 10 kilogram. But in everyday life, in everyday life we use the term weight instead of mass. அப்போது இது ரெண்டுமே கரெக்டு. இது இந்த மாதிரி மாஸோட யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டு. எவ்ரிடே லைஃப்பில் இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட் பதில் மாஸ் பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் வெயிட்டு. ஸோ போத் ஆர் ரைட்டு பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் ரீசன். இதனோட இந்த அசர்ஷனோட ரீசன் கிடையாது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஆனால் இந்த அசர்ஷனுக்கு இந்த ரீசன் சூட்டபிள் கிடையாது. கிளியர். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் ரீசன். Second question, assertion A is 0 degree Celsius is equal to 273.16 Kelvin or 17 Kelvin, correct. For our convenience, we take it as 273 Kelvin after rounding of the decimal. இல்லை நமக்கு calculate பண்ணுறதுக்காக நம்ம 273 பாயிண்ட் எல்லாம் விட்டுட்டு 270 அது கரெக்டு தான். Reason, to convert temperature on a Celsius scale, we have to add 273 to the given temperature. எதுக்குன்னா நம்மளை கன்வர்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்போது இது கரெக்டு தான். நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டெசிமல் பாயிண்ட்டை விட்டு தான் பண்ணுறோம். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் ரீசன். தென் தேர்ட் கொஸ்டின், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ செலஸ்டியல் பாடிஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர். இல்லை லைட் இயரை யூஸ் பண்ணி தான் நம்மளை செலஸ்டியல் பாடிஸ் ஸ்கையில் இருக்கக்கூடிய பாடிஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளானட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன், எர்த் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் அதர் பிளானட் எல்லாம் கண்டுபிடிக்கிறது லைட் இயர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இல்லையா. Reason, the distance traveled by the light in 1 year is 1 light year. Light 1 yearல ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் லைட் இயர். அதனால தான் இது கரெக்டா. அதர் ரீசன் கிடையாது. இல்லை அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் த நாட் தி கரெக்ட் ரீசன். ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இந்த அசர்ஷனுக்கு இது சூட்டபிள். இதுதான் ரீசன் இல்லை. ஓகே. ஆக்சுவலி எதுக்கு நம்ம இது லைட் இயரை யூஸ் பண்ணுறோன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம லைட் இயரை யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் கரெக்டு. ஆனால் இதில் நம்ம சொல்லியிருக்கிற ரீசன் அப்படி இல்லை. அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் ரீசன். கிளியர். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆன்சர் ப்ரீஃப்லி அது நெக்ஸ்ட் கிளாஸில் நமக்கு பார்க்குறோம். ஓகேயா. தேங்க்யூ.